இன்றைக்கி வந்து நம்ம சூப்பர் ஹேர் பேக் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மருதாணி இலையும் துளசியும் எடுத்துருக்கேன். துளசி எடுத்ததுனால நமக்கு வந்து சளி பிடிக்குங்கிற அந்த கவலை இல்லை. இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும். இதோட நீங்கள் வேணும்னா ஆலோவேராவும் சேர்த்துக்கலாம். இதை தலையில் பேக் போட்டு வந்தீங்கன்னா அந்த இளநரை பிரச்சனையே சரியாயிடும். அடுத்தது எங்கள் வீட்டில் வந்து ஒரு கோழி குஞ்சு வந்து வந்திருக்கு. இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து இப்போ தான் பொரிச்சது. ஜஸ்ட்டு ஒரு 2 hours ஆகுது, அவ்வளோதான். எவ்வளோ அழகாக அவங்க பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் கிராமத்தில் தான் இந்த மாதிரி காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வந்து இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு கூடை அமைச்சு அதில் வந்து அந்த கோழியை வச்சு ஒரு 15 நாள் தனியாக பராமரிக்கணும். அப்போ தான் வந்து இந்த கோழி குஞ்சு வந்து காக்கா அந்த மாதிரி எதுவும் தூக்காமல் நம்ம பாதுகாக்க முடியும். உள்ளே வந்து அதோட அம்மா கோழி இருக்குது. அதை பிடிக்கவே வரவே மாட்டேங்கிறாங்க பாருங்கள். இருங்க, இவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அவங்க அம்மா கோழி பாருங்கள். இப்போ வந்து அதுக்குன்னு தனியாக வந்து அரிசி போட்டு இந்த மாதிரி போட்டு கவுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி கவுத்து வச்சோம்னா வந்து அந்த கோழியோட அந்த வெப்பத்துலேயே அந்த கோழி குஞ்சுங்களுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி பவர் இந்த மாதிரி எல்லாமே அதுக்கு கிடைக்கும். ஒரு வெப்பம் கிடைக்கிறதுனால வந்து அதுக்கு வந்து எந்த விதமான சீக்கு வர்றது வந்து தடுக்க முடியும். இந்த கோழி வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த முட்டையிட்டு அந்த குஞ்சு பொரிச்ச உடனே என்ன பண்ணுவோம்னா அதை தூக்கி ஃபஸ்ட்டு வெளியில் வச்சுருவோம். அது என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இந்த மாதிரி குஞ்சு வெளியில் வந்தோடனே வந்து நல்லா சன்லைட்டுக்கு நேராக கொண்டாந்து வச்சாச்சு. இதில் வந்து ஒரு 4 நிமிஷம் வந்து பொரியாமல் இருக்குது. இப்போ வந்து சன்லைட்டில் வச்சோம்னா அந்த முட்டையை வந்து பொரிஞ்சு குஞ்சு வந்து வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு கோழிக்கும் வந்து நாங்கள் பண்ணுவோம். அப்போ தான் வந்து அந்த கோழி குஞ்சுக்கு வந்து சரியான வெப்பம் கிடைக்கும். இது உங்களுக்கு பிடிச்சா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பாய். முட்டையெல்லாம் பொரிச்சிடும்.